வழக்கம் போல சிஎஸ்கே ஃபேன்ஸ் எதிர்பார்க்குற பிளேயர்ஸ் இல்லாம வேற ஒரு செட் ஆஃப் பிளேயர்ஸோட வந்து சிஎஸ்கே ரசிகர்களுக்கு அதிர்ச்சியை கொடுத்துருக்காங்க சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட். ஸோ இவங்களுடைய ஸ்குவாட் எப்படி இருக்கு அப்படின்னு இப்போ பார்த்துடலாம். ஐபிஎல் 2026க்கான மினி ஆக்ஷன் துபாயில் நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த மினி ஆக்ஷன்ல சிஎஸ்கே டீம் வழக்கம் போல மிக்சர் சாப்பிடாம மொத்தம் 9 பிளேயர்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ இதுல முக்கியமா பார்த்தோம் அப்படின்னா கேமரன் கிரீனுக்கு 25 கோடி ரூபாய் வரைக்கும் போய் சண்டை போட்டாங்க. ஐபிஎல் ஹிஸ்டரியிலேயே சிஎஸ்கே டீம் அதிகபட்சமா ஒரு பிளேயர் கொடுத்து வாங்கினது அப்படின்னா கண்டிப்பா பென் ஸ்டோக்ஸ் தான். கிட்டத்தட்ட 16 கோடிக்கு மேல கொடுத்தாங்க. அதுக்கு அடுத்தபடியா இப்போ முதல் முறையா 25 கோடி வரைக்கும் போனாங்க. அவங்க கிட்ட பர்ஸ் அமௌண்ட் இருந்தது 43 கோடி தான். ஆனாலும் கூட கேமரன் கிரீனை வந்து ரொம்பவே வேல்யூ பண்ணாங்க. பட் ஆனா 25.2 கோடிக்கு கேகேஆர் அவரை தட்டி தூக்கிட்டாங்க. பட் கேமரன் கிரீன் கிடைக்கலனாலும் கூட எல்லாரும் எதிர்பார்த்த அகில் ஹுசைன் வந்து கிடைச்சிட்டாரு. அதுவும் பேஸ் பிரைஸான 2 கோடிக்கு. இது ஒரு சூப்பரான பிக் அப்படின்னு சொல்லலாம். பட் ஆனா கேமரன் கிரீன் இல்லாத பட்சத்துல லிவிங்ஸ்டன் கிடைச்சா ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லி ஃபேன்ஸ் எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. பட் அது நடக்காம போச்சு. லியாம் லிவிங்ஸ்டனுக்கும் சிஎஸ்கே ஓரளவுக்கு பீட் பண்ணாங்க. பட் ஆனாலும் கூட அவரை வந்து எடுக்க முடியாம கடைசியில 13 கோடிக்கு எஸ்ஆர்எச் கிட்ட விட்டு கொடுத்துட்டாங்க. ஆனா அதே மாதிரி ஜேசன் ஹோல்டர் ட்ரை பண்ணாங்க, முஸ்தாபிசுர் ரஹ்மான் ட்ரை பண்ணாங்க. இந்த மாதிரி நல்ல பிளேயர்ஸ் எல்லாமே நமக்கு கிடைக்காம போயிட்டாங்க. பட் ஆனாலும் கூட 2 அன்கேப்டு பிளேயர்ஸ்க்கு தலா 14.2 கோடி கொடுத்து எல்லாருக்கும் ஆச்சரியத்தை கொடுத்தாங்க சிஎஸ்கே. பிரசாந்த் வீர் அண்ட் கார்த்திக் சர்மா இவங்க 2 பேரை மட்டுமே 28.4 கோடி கொடுத்து எடுத்திருக்காங்க. ஸோ இதோட பலன் என்னவா இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம். ஆனா அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா மேட் ஹென்ரி கண்டிப்பா ஒரு சூப்பரான பிக்னு சொல்லலாம். அவரை எடுத்திருக்காங்க. அண்ட் அதே மாதிரி இன்னொரு நியூசிலாந்து பிளேயரான ஜாக் ஃபோக்ஸையும் எடுத்திருக்காங்க. இதுவும் ஒரு சூப்பரான பிக் தான். அண்ட் அதே மாதிரி இந்தியன் டேலண்ட்ல பார்த்தோம் அப்படின்னா சர்ஃப்ராஸ் கானுக்கு பெருசா எந்த டீமுமே ஆர்வம் காட்டல. கடைசியில ஆக்சிலரேஷன் ரவுண்ட்ல வந்து சிஎஸ்கே அவரை எடுத்திருக்காங்க. பட் இருந்தாலும் கூட அவருக்கு கேம் டைம் கிடைக்குமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குள் தான். ஏன்னா சிஎஸ்கே உடைய டாப் ஆர்டர் அப்படிங்கிறது செட்டில்டா இருக்கு. ஸோ கண்டிப்பா அந்த இடத்துல வந்து வாய்ப்பு கொடுக்கறது கஷ்டம் தான். அடுத்தது ஒரு முக்கியமான பை ராகுல் சகர். ஏன்னா சிஎஸ்கேக்கு அஸ்வினும் இல்ல, ஜடேஜாவும் இல்ல. ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பா நூர் அகமதுக்கு சப்போர்ட்டிவா ஒரு ஸ்பின்னர் வேணும்னு எதிர்பார்த்தாங்க. ஸோ கண்டிப்பா அதுக்காக ரவி பிஷ்னாக்கு ட்ரை பண்ணாங்க. பட் அவரு கிடைக்காத பட்சத்துல ராகுல் சகரை எடுத்து போட்டிருக்காங்க. பட் அவரையும் கூட முன்னாடியே ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே கூட எடுத்திருந்திருக்கலாம். பட் அதை வந்து மிஸ் பண்ணாங்க. ஆனா அதே மாதிரி ஆஸ்திரேலியன் ஆல்ரவுண்டரான மேத்யூ ஷாட் அண்ட் இந்தியன் யங் டேலண்டான அமன் கான் இவங்களையும் எடுத்திருக்காங்க. ஒட்டுமொத்தமா மொத்தம் 9 பிளேயர்ஸை சிஎஸ்கே எடுத்திருக்காங்க. ஸோ ஒட்டுமொத்தமா 25 அப்படிங்கிற ஹையஸ்ட் ஸ்ட்ரென்த்தையும் வந்து சிஎஸ்கே ஸ்குவாட்ல வந்து ஃபில் பண்ணிட்டாங்க. ஸோ இதில் பார்க்கும்போது கண்டிப்பா பேட்டிங் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆனா டெத் பவுலிங் தான் ஒரு கன்சர்னா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை வச்சு சிஎஸ்கே அவங்களுடைய பிளேயிங் லெவனை எப்படி செட் பண்ண போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம். இந்த ஸ்குவாடை பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன நினைக்கிறீங்க? 2026ல 6வது கப்பை சிஎஸ்கே வின் பண்ணுவாங்களா, இல்ல இன்னும் பெட்டர் பிளேயர்ஸ்க்கு வந்து சிஎஸ்கே வந்து ஆக்ஷன்ல போயிருக்கணும்னு நினைக்கிறீங்களா? உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.